வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். முறைகேடுகள் தீவிர கண்காணிப்பில் மூத்த போலீஸ் அதிகாரிகள். துணை ஐஜிபி அயூப் கான் எச்சரிக்கை. போலீஸ் உதவி ஆணையர்கள் மற்றும் அதற்கு மேல் உயர் பதவிகளில் உள்ள மூத்த போலீஸ் அதிகாரிகள் மீதான ஊழல் மற்றும் ஒழுங்கீன புகார்கள் சுயேட்சை போலீஸ் துறை நடத்தை ஆணையமான IPCCயின் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாக போலீஸ் படை துணை தலைவர் தன்ஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை எச்சரித்துள்ளார். புத்தகம் ஒன்றின் வெளியீட்டு விழாவில் பேசிய அயூப் கான், மூத்த போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட 2 அல்லது 3 வழக்குகள் தற்போது IPCC வசம் உள்ளதாகவும் அவற்றின் நிலவரத்தை தாம் நேரடியாக கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்ய போவதாகவும் குறிப்பிட்டார். போலீஸ் படையினர் இனி உள்துறை ஒழுங்கு நடவடிக்கை பிரிவான ஜிப்ஸ் கண்காணிப்பை மட்டும் நம்பி தப்பிவிட முடியாது என்றும், உள்துறை அமைச்சின் கீழ் உள்ள IPCC போன்ற வெளிப்புற அமைப்புகளும் தங்களை கண்காணிப்பதை உணர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பொதுமக்களின் நம்பிக்கையை தக்க வைக்க இத்தகைய புகார்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அயூப் கான் கூறினார். மலேசிய திறமையாளர்களை நாட்டிலேயே தக்க வைத்துக் கொள்ளவும், அதிக சம்பளம் தரும் வெளிநாட்டு வேலைகளின் மீதான ஈர்ப்பை குறைக்கவும் ஜொஹோர் மாநிலத்தின் பிரீமியம் ஊதிய திட்டத்தை மற்ற மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என்று கில்லான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ வலியுறுத்தியுள்ளார். ஜொஹோர் திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் JTDC மூலம் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 7773 பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூர் ஆகிய மாநிலங்களில் வேலை இழப்புகள் முறையே 25.6 விழுக்காடு மற்றும் 29.3 விழுக்காடாக பதிவாகியுள்ளன. சிறந்த ஊதியத்திற்காக சிலர் சிங்கப்பூருக்கு வேலைக்கு செல்ல தேர்ந்தெடுப்பதால் கடந்த பிப்ரவரி மாதம் 900க்கும் மேற்பட்ட மாணவர்கள் SPM தேர்வை எழுதவில்லை என்ற அறிக்கைகளை சுட்டிக்காட்டிய அவர், ஜொஹோர் மாநிலத்தின் இந்த முயற்சி சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒன்று என்று எக்ஸ் தளத்தில் பாராட்டியுள்ளார். நெகிரி செம்பிலான் யங் டிபர் துவான் பசார் பதவியிலிருந்து துவான்கு மோரிஸ் துவான்கு முனாவிர் நீக்கப்பட்டதாக கூறப்படும் நடவடிக்கை முறையற்றது மற்றும் விகிதாச்சாரமற்றது என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜைட் இப்ராஹிம் விமர்சித்துள்ளார். தீவிரமான முறைகேடு அல்லது கடமை தவறிய நிகழ்வுகளின் போது ஒரு ஆட்சியாளரை நீக்குவதற்கு அரசமைப்பில் வழிமுறைகள் இருந்தாலும் துங்கு மோரிஸ் என்ன தவறு செய்தார் என்பது பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மலாக்காவில் உள்ள ஒரு ஹோட்டலில் 4 உண்டாங்களால் துங்கு நர்சாருடின் புதிய ஆட்சியாளராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த சர்ச்சை எழுந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. எனினும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் துவான்கு மோரிஸ் நெகிரி செம்பிலானின் முறையான ஆட்சியாளராக நீடிக்கிறார் என்றும் இப்பிரச்சனை சரியான வழிகளில் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். டமன்சரா நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட PJU 1/20 பகுதியில் நீண்ட நாட்களாக நிலவி வரும் கால்வாய் மற்றும் வடிகால் பிரச்சினைக்கு தீர்வு காண 1,50,000 ரிங்கிட் செலவில் தீர்வு காண்பதற்கான வழிவகைகள் ஆராயப்படும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அறிவித்துள்ளார். இப்பகுதியில் இன்று காலையில் நடைபெற்ற தபாக் மக்கள் சந்திப்பு திட்டத்தின் கீழ் டமன்சரா நாடாளுமன்ற உறுப்பினரான கோபிந்த் சிங் சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களுடன் நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டார். மழைக்கால வெள்ள பாதிப்புகளை தடுக்கும் நோக்கில் இந்த மேம்பாட்டு பணிகள் அமைய உள்ளன என்பதையும் அவர் விவரித்தார். Semua yang hadir termasuk media sekali, kita hari ini ke kawasan untuk melihat masalah perparitan yang telah pun membawa kepada isu banjir. Masalah ini telah pun kian lama, jadi soal berkenaan dengan bagaimana kita dapat selesaikan. Beberapa cadangan telah pun dikemukakan. Saya telah pun melihat cadangan-cadangan yang diberikan, tapi isu dia adalah isu dana. Diperlukan sebanyak 150,000 untuk kita memulakan kerja, dan saya dimaklumkan bahawa kalau kerja itu dilaksanakan, maksudnya isu yang kita lihat berkaitan dengan banjir ini dapat kita selesaikan, dan saya rasa itu adalah apa yang kita hendak melihat dalam masalah ini. Kita nak இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பது குறித்து சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகர மன்ற உறுப்பினர்களுடன் அதிகாரப்பூர்வ சந்திப்பு நடத்தப்படும் என்றும், அதன் பின்னரே 1,50,000 ரிங்கிட் நிதியை பெறுவது மற்றும் இதர நடவடிக்கைகள் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். எனினும் இது நிரந்தர தீர்வு இல்லை என்றாலும் தற்காலிக தீர்வை காண வேண்டிய நிலை உள்ளது. முதலில் வெள்ள தடுப்புக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது என்று அவர் விளக்கினார்.
நாட்டில் 2023 முதல் இதுவரை 148.21 பில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 1576 முடங்கிய மற்றும் கைவிடப்பட்ட வீடமைப்பு திட்டங்கள் வெற்றிகரமாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngah koming தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பாதிக்கப்பட்ட 1.88 லட்சத்திற்கும் அதிகமான வீடு வாங்குபவர்கள் பயனடைந்துள்ளனர். 2030ஆம் ஆண்டிற்குள் நாட்டில் கைவிடப்பட்ட வீட்டு திட்டங்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதே அரசின் இலக்கு என்று ngah koming குறிப்பிட்டார். இதன் ஒரு பகுதியாக பெருந்தொற்று மற்றும் நிதி நெருக்கடியால் முடங்கியிருந்த 1.5 பில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள புகழ்பெற்ற M101 ஸ்கைவில் திட்டம் தற்போது KL360 என்ற பெயரில் புதிய நிறுவனத்தால் வெற்றிகரமாக மீட்டெடுக்கப்பட்டு அதன் கட்டுமான பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் விளக்கினார். புத்தான் மலிந்தாங்கில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் நேற்று அதிகாலை 3 மணியளவில் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு நடத்திய சோதனையில் 202,211 ரிங்கிட் மதிப்புள்ள டீசல் மற்றும் ஒரு டேங்கர் லாரி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நடமாடிய டேங்கர் லாரி ஒன்றை கண்காணித்து வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிளான் பள்ளத்தாக்கில் இருந்து சுமார் 21,840 லிட்டர் டீசலை கடத்தி வந்ததை கண்டுபிடித்துள்ளனர். இந்த சட்டவிரோத செயலில் முறையான ஆவணங்கள் இன்றி ஈடுபட்ட 60 வயதுடைய இடத்தின் உரிமையாளரும் 30 வயதுடைய லாரி ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சின் பேரா மாநில இயக்குனர் கமலுடின் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். 1961ஆம் ஆண்டு விநியோக கட்டுப்பாட்டு சட்டம் மற்றும் 1974ஆம் ஆண்டு விநியோக கட்டுப்பாட்டு விதிகளின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. பத்துப்புத்தே மலையில் மாயமாகியுள்ள மலையேற்ற வீரர் ஜஸ்லிண்டா சலுடினை பற்றிய சமூக வலைதள விமர்சனங்களை நிறுத்துமாறு அவரது குடும்பத்தினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 ஆண்டுகளுக்கும் மேலான மலையேற்ற அனுபவம் கொண்ட 49 வயது ஜஸ்லிண்டா கடந்த மே 24 முதல் காணாமல் போயுள்ளார். உண்மை நிலவரம் தெரியாமல் இணையத்தில் விமர்சிப்பதை தவிர்த்து அவரை மீட்டெடுப்பதற்கான தேடுதல் முயற்சியில் கவனம் செலுத்துமாறு அவரது மூத்த சகோதரி கேட்டுக் கொண்டுள்ளார். தற்பொழுது தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தலைமையில் அவருக்கான தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.